எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகும் நிஃப்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ப்ரிடிக்ஷனில் என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறத நம்ம அப்புறம் இதில் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு. ஸோ இது வந்து என்னுடைய ஓபிஎம் கேல்குலேட்டரை பேஸ் பண்ணி எடுக்கிற நம்பர்ஸ் தான். அது நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நிஃப்டி வந்து ஆப்ஷன் பேப்பர் ட்ரேடிங்க்காக பண்ணுற ஒரு அனலைஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம சொல்ல வந்தது முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 24,817 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இது இங்கேருந்து எங்கே மூவ் ஆகும்னா 24,956 வரை மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே கீழே வருது. இப்போ இன்றைக்கி வந்து கீழே இறங்குன மாதிரி நாளைக்கும் கீழே இறங்குச்சுன்னா 24,697 வரை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நடுவில் பார்த்திங்கன்னா 24,796 ஒரு நம்பர் இருக்குது. அது வந்து ஜூலையோடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சி கீழே வருமா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். ஸோ கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த இடத்துலேருந்து இது கீழே வர்றதுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான இது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்க மாதிரி தோணுது. பார்க்கலாம் இது. ஏன்னா எந்த மாதிரி இது மாதிரி டோஜியோ இல்லை இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஷூட்டிங் ஸ்டாரோ எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. கீழே இறங்கிட்டு மேலே திருப்பி புஷ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. நாளைக்கும் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஸோ இந்த ரேஞ்ச் இப்படி இருக்கிறதுனால 24,675 24,959 ஸோ நாளைக்கு 25,000 அந்த இதை மறுபடியும் டச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த 25,000 லெவலில் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நாளைக்கு ப்ரீமியம் எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, ஸோ இதில் தான் ஸ்ட்ரைக் இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரைக்குள்ளே ஒரு நம்ம ப்ரீமியம் செக் பண்ணணும். ஸோ அப்போ என்ன மாதிரி ப்ரீமியமை வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 36, 77, 142, 213 ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து நாளைக்கு வந்து ப்ரீமியமாக செக் பண்ணி பாருங்கள். எப்படி மூவ் ஆகுது, இதெல்லாம் டச் பண்ணுதா அப்படின்னு மூவ் ஆகுதான்னு பாருங்கள். ஸ்டாப் லாஸாக நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கும்போது ஸ்டாப் லாஸாக கொடுக்கணும்னா ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். நம்ம வந்து எஸ்எஸ்எல் போது ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் அது 36 பாயிண்ட் வந்து கொடுத்தே ஆகணும். மார்க்கெட் எப்படி மூவ் ஆனாலும் நமக்கு தெரியாது. அதனால் 36 பாயிண்ட் கொடுத்துட்டு இதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பேப்பர் ட்ரேடிங்கில் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி டச் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். காலில் டச் ஆகுதா, புட்டாக டச் ஆகுது, எதில் வேணால் டச் ஆகும். பட்டு எப்படி டச் ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அது ஓகேங்களா? ஸோ இதை பற்றின டீட்டெயில் அனலைஸ் வந்து நெக்ஸ்ட்டு மந்தில் நம்ம வரும்போது இன்னும் டீப்பாக ஏன்னா நிறைய ப்ரெடிக்ஷன் அனலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இது இன்னும் இம்ப்ரூவைசேஷன் நடந்துகிட்டு தான் இருக்குது. பார்க்கலாம் அடுத்ததில் எப்படி போகணும். ஸோ இதுதான் ப்ரீமியம். நாளைக்கு வாட்ச் பண்ணி பாருங்கள். நாளைக்கு நான் என்ன மாதிரி ஸ்ட்ரைக்ஸு சூஸ் பண்ணியிருக்கிறேன், எப்படி ப்ரீமியம் மூவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் நாளைக்கு சொல்கிறேன் பேப்பர் ட்ரேடிங்கில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.